அறிவு, ஞானம் இது 2யும் இன்னைக்கு நாங்க நெறைய பேரு ஒண்ணுன்னு நெனைக்கிறோம். இல்ல, இது 2க்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அறிவுன்று சொல்றது புத்தகங்கள படிக்கிறது மூலமாகவோ, இல்லாட்டி ஒரு விஷயத்த கேள்விப்படுறதன் மூலமாகவோ, இது மாதிரி நெறைய வழிகள்ல நாங்க அறிவ பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா, நாங்க பெற்றுக்கொண்ட அறிவ பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஞானம் வேணும். இன்னைக்கு நெறைய பேருக்கு அறிவு இருக்கு, ஆனா ஞானம் இல்ல. உதாரணமா, ஒரு குடிகாரன்கிட்ட நீங்க கேட்டா, அவனுக்கு குடிக்க கூடாதுன்னு அறிவு இருக்கு. குடியினால அவனோட உடல்நிலை பாதிக்கப்படும்னு சொல்லியும் அவனுக்கு தெரியும். ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு பேரு அறிவு. ஆனா, அதை செய்யாம இருக்கிறது தான் ஞானம். அதே போல நிறைய விஷயத்த நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு பேரு அறிவு. ஆனா, அதை எங்க, எப்ப, எந்த சூழ்நிலையில பயன்படுத்த வேண்டும் என்பதுக்கு பேர் தான் ஞானம். உங்களுக்கு எவ்வளவு அதிகமான அறிவு இருந்தாலும் அந்த அறிவை சரியா பயன்படுத்த ஞானம் இல்லாட்டி அந்த அறிவுக்கு பிரயோஜனமே இல்லை. இப்ப சொல்லுங்க, அறிவு மட்டும் இருந்தா போதுமா இல்ல ஞானமும் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி.